அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். காலாணி இது எதனால் உண்டாகுது, இதை சரி செய்யக்கூடிய ஒரு வீட்டு குறிப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். நிறைய நபர்களுக்கு இந்த காலாணி அப்படிங்கிறது ஒரு வைரஸ்னால் உருவாகுது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா? ஆனால் எதனால் இந்த வைரஸ் ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் உருவாகுது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ காலாணி அப்படிங்கிறது ரொம்ப காமனாக எந்தெந்த இடத்துல வரும், நம்ம எந்தெந்த இடத்துலலாம் அழுத்தம் கொடுத்து நிற்கிறோமோ அந்த இடங்களில் வரும். காலில் பெருவிரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள், அதே மாதிரி பெருவிரல் முடியக்கூடிய இடம், இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான அழுத்தம் கொடுத்து நம்ம நிற்போம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் தோல் ரொம்ப கனமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து தோலில் ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம உடம்போட மொத்த வெயிட்டுமே அந்த பகுதியில் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் தொடர்ந்து அந்த இடத்துல இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த இடம் நல்லா திக்காக ஆரம்பித்து அங்கே ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு கால் ஆணியாக உருவாகுது. ஸோ இதுவே இன்னும் பார்த்திங்க அப்படின்னா குதிங்காலில் வரலாம். அதே மாதிரி மற்ற விரல்கள், கால் விரல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் ரொம்ப காமனாக நமக்கு கால் ஆணி உருவாகும். ஸோ இந்த மாதிரி கால் ஆணி உருவாகும் பொழுது நம்ம செப்பல் மாற்றுறது நல்லது. நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய செப்பலை யூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நம்ம கால் பாதத்தை நல்ல ஒரு சுடு தண்ணியில் வச்சுட்டு அங்கே ஒரு கல்லுப்பு போட்டு சுடு தண்ணியில் வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மருந்து போட்டோம்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் ஒரு சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் ஒரே இடத்துல உங்களுக்கு காலாணி வந்துட்டே இருக்கும். ஸோ இதற்கு காரணம் கால் பாதத்தில் மட்டும் இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் பலகீனமாக இருக்கலாம், இல்லை முழங்கால் பலகீனமாக இருக்கலாம். இந்த பகுதிகளில் பலகீனமாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் நிற்கக்கூடிய விதமும் நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு விதமும் உங்களுக்கே தெரியாமல் மாறி இருக்கும். ஸோ ஒரு பகுதியில் ஏதாவது உங்களுக்கு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் பலகீனமாகி சயாட்டிக்கா மாதிரியான ஏதோ ஒரு பெயின் இருக்குன்னா இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய காலில் நீங்கள் அதிகமான அழுத்தம் கொடுத்து நிற்பீங்க. ஸோ அந்த மாதிரி அதிகமாக அழுத்தம் கொடுத்து நிற்கும் பொழுதுலாம் எந்தெந்த இடத்துல அதிகமாக ப்ரெஷர் இருக்குதோ அங்கே உங்களுக்கு ஆணிக்கால் வரலாம். அதே மாதிரி முழங்கால் மூட்டுகளில் பிரச்சனை இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வில் பாதிப்பு இருந்து கால் ஒரு ஸ்டடினஸ்ஸே எனக்கு இல்லை, ஸோ நடக்கும்போதே விழற மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னா நமக்கே தெரியாமல் நம்ம காலில் சில இடங்களில் மட்டும் அதிகமான அழுத்தம் கொடுத்து நம்ம நிற்போம். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் தான் நமக்கு காலாணி அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரே இடத்துல ரிப்பீட்டடாக நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ என்ன தான் நம்ம அதுக்கு ட்ரீட் பண்ணி அதை நம்ம ரிமூவ் பண்ணாலும் மீண்டும் அதுக்கு பக்கத்துலேயே உருவாகிறத பார்க்கலாம். உங்களுக்கு கால் ஆணி இருக்குது அப்படின்னா இடுப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, முழங்காலில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபீமேலுக்கு இது அதிகமாக உருவாகலாம். எதனால் அப்படின்னா ஒரு 2 ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா அவங்களுக்கு நேச்சுரலாகவே அவங்களுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வீக் ஆகுது அப்படின்னா நமக்கே தெரியாமல் அடிக்கடி நம்ம கால் பாதத்தை மாற்றி மாற்றி நிற்பாங்க. ஸோ ஏன்னா அந்த உடம்போட மொத்த வெயிட்டும் இடுப்பு பகுதியிலேருந்து காலுக்கு ஒரு ப்ராப்பராக ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஸோ ஒரு பகுதி பலகீனமாக இருக்குன்னா ஸோ இன்னொரு பகுதியில் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து நிற்போம். ஸோ அதனால தான் நிறைய ஃபீமேலுக்கு பேக் பெயின் மாதிரி லைட்டாக இருந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கால் பாதத்தில் ஆணி மாதிரி உண்டாகலாம். ஸோ அப்படி இருக்குன்னா உங்கள் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகளை பண்ணுறது நல்லது. ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் இந்த கால் ஆணி அப்படிங்கிறது அவங்களோட உடம்போட தன்மையும் கால் பாதத்தோட அந்த ப்ரொப்போர்ஷன், நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொடைப்பகுதி அதே மாதிரி இடுப்பு பகுதி ரொம்ப அதிகமான வெயிட் இருக்கும், ஆனால் கால் பாதத்தை பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் காலாணி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பாசிபிளாக இருக்கக்கூடிய ரீசன்ஸ். ஸோ ஃபீமேலுக்கு அதிகமாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதே மாதிரி ஒரு 2-3 ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா பெல்விக் ஃப்ளோர் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணலை, இல்லை இடுப்பில் உங்களுக்கு ஜவ்வு விலகல் மாதிரியான பிரச்சனை இருக்குது, முழங்கால் மூட்டு பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை கணுக்காலில் ஏதாவது ஒரு லிகமெண்ட் இன்ஜுரி இம்பேலன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு கால் ஆணிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு சில இடங்களில் மட்டும் அடிக்கடி வரலாம். இன்னொன்று உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை வரலாம். ஏன்னா இதுவும் வெயிட்டை அதிகமாக ஒரு குறிப்பிட்ட இடங்களில் படுறதுனால. ஸோ கால் ஆணி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான செப்பல்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நல்லா வெது வெதுப்பான வெந்நீரில் கல்லுப்பு போட்டு காலை ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மருந்துகள் போடுறது நல்லது. ஸோ கால் ஆணி இருந்தது அப்படின்னா நீங்கள் கற்பூரம் ஒரு 10 கிராம் அளவுக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி
துருசு அப்படிங்கிறது, அதாவது மயில் துத்தம் அப்படின்னு சொல்லுவோம். நாட்டு மருந்து கடைகளில் வந்து கேட்டாலே கிடைக்கும். அதாவது காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு. இதை நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம வெண்ணெய் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் காலாணி இருக்கக்கூடிய இடத்துல நல்லா வந்து காலை வந்து நீங்கள் வெந்நீரில் வச்சு அதை வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ஹார்டான சர்ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த களிம்பை வந்து நீங்கள் போட்டுட்டு மேலே வந்து ஒரு வெற்றிலையை வச்சு வந்து நம்ம கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வர்றோம் அப்படின்னாலே இந்த காலாணி வந்து குறைய ஆரம்பிக்கும். சைமல்டேனியஸாக நம்ம முழங்காலையும் சரி அதே மாதிரி இடுப்பு பகுதிகளையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகளை வந்து பண்ணுறது நல்லது. ஸோ ஒருவேளை உங்களால் இந்த ஒரு களிம்பு செய்ய முடியல அப்படின்னா ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் காலாணி களிம்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து வாங்கி வந்து பயன்படுத்தலாம். காலாணி அப்படிங்கிறது எதனால் வந்து உண்டாகுது? ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இடுப்பு பகுதியில் பலகீனம் இருக்கிறதோ இல்லை முழங்கால் மூட்டு பகுதியிலையோ கணுக்கால் பகுதியிலையோ வந்து பலகீனம் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு காலாணி வந்து உண்டாகலாம். ஸோ அந்த காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து மேற்கொள்கிறது நல்லது. ஸோ அதை வீட்டில் இருந்தபடியே சரி செய்யக்கூடிய ஒரு வீட்டு குறிப்பும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.